மனசார வேண்டிட்டு கோயிலாக போய் சூட ஏற்றுறேன். தாவக ஆஃபீஸில் இருந்தால் ஜனநாயக கூட நாளைக்கு இது அதெல்லாம் இதுக்கு வருது நல்லபடியாக கிடைக்கணும். அவர் 2 தடவை டெல்லி போனாரா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் விஜய் நல்லபடியாக இருக்கிறது வேண்டிக்கிட்டு என்னைய போல நல்ல உள்ள விட மாட்டேங்கிறாங்க. என் பேசுறது ஜெயலட்சுமி, திருச்சி குறையிலேருந்து வரேன். ஏன் வேணா வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது. ஏங்க ஒரு நிர்வாகின்றது நீங்க கொடுக்கறது தானே, எனக்கு கொடுக்க மாட்டான். நிர்வாகி எனக்கும் கொடுங்க, எனக்கு நிர்வாகி கொடுங்க. விஜய் நாளைக்கு தாவேக் ஆபீஸ் போய் நான் அடிக்கிறேன்னு பாரு. எனக்கு தெரியாத குடு. ஆனா திருச்சியில நான் ஒரு பறந்துருச்சு, இப்ப ரொம்ப பறந்துட்டு இருக்கு. எல்லாமே கிடைக்குதுங்க. உறுப்பினர் கார்டு இருக்கா? உறுப்பினர் கார்டு இருக்கான்னு கேக்குற கொஸ்டினே தப்பு. இருந்தா எதுக்கு இவ்வளவு தூரம் வரப்போகுது? இல்லாதனாலதான் புரியல. தலைமை என்ன சொல்லிருக்கா, உறுப்பினர் கார்டு இருக்கா உள்ள அலோடு ஏற்கனவே சொல்லிருக்காங்க இல்லையா? அதுக்காக கேக்குறோம். ஒரு நிமிஷம். சரி, ஓகே, தெரியாம வந்துட்டாங்க, அதுக்குன்னு அவங்களை அவமானப்படுத்தலாமா? என்ன அவமானப்படுத்துறாங்க? அங்க இருக்க சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரியே பேசுறாங்க. அதை விடுங்க, அது நானும் அந்த ஜாப்ல தான் நானும் அப்படிதான் பேசுவேன். QR கோட் இல்ல, உங்க அனுமதிக்கல, அது முடிஞ்சிருச்சு. உங்களை என்ன தப்பா பேசுறாங்க புரியல. அது தப்பா என்ன எக்ஸாக்ட் சொல்றதா, போ வெளிய போ அப்படி சொல்றதா, வேற மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜய் சார் தப்பா நினைக்காதீங்க சார், எங்க அம்மா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா எனக்காக தான் பேசுறாங்க. எங்க அம்மா உங்களுக்கு பனையூருக்கு 3 தடவை என்னை பார்க்க கூட்டியிருந்தாங்க. உங்களை பாக்குறதுக்கு உங்க நம்பர் கிடைக்கல. உங்க வீட்டுக்கு 3 தடவை லெட்டர் போட்டாங்க. என்னங்க சார் அப்புறம் உங்களுக்கு சோசியல் மீடியால பேசுறது எல்லாத்துக்குமே தெரியும். எங்க அம்மா எனக்காக தான் பேசுறாங்க. எங்க அம்மா அவமானப்படுத்தினாதான் எங்க அம்மா பேசுறாங்க சார், உங்களுக்கே தெரியும். நீங்க சோசியல் மீடியால எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், அவர் கட்சிக்காக நான் என் பேரையே தமிழின்னு பேர் வச்சிருக்கேன். தமிழ் ரீனா, என் பேரு ஆக்சுவலா ரீனா. அவர் கட்சிக்காக நான் வந்து தமிழ் ரீனான்னு பேர் வச்சிருக்கேன். சரிங்களா? உள்ள அனுமதின்னு சொல்லிருக்காங்க. இப்ப உள்ள அனுமதி இல்லாம நீங்க வெளில வரலாம் இல்லையா? நீங்க அவருக்கு வந்து இந்த சின்னம் தான் வேணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்.